இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி ரொம்ப மோசமாகிட்டே போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் முடியல, வேலைக்கு போக முடியல அப்படின்னா கல்யாணமும் பண்ணக்கூடாது, குழந்தைங்களும் பெற்றுக்கக்கூடாது. அப்படி குழந்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டாக வாழுங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. மனைவி காசில் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல வெக்கமே இல்லாமல் செய்கிறவங்க வேலை அதெல்லாம். வேலைக்கு போயிட்டு நீங்கள் இதனால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. குடிச்சிட்டு நீங்கள் ஊர் சுற்றுறதுனால நீங்கள் மட்டும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் மனைவி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடணும், உங்கள் பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகும். எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை நம்பி இருக்க உங்கள் குழந்தைங்கள யார் பார்த்துக்குவா? உங்களை நம்பி இருக்க உங்கள் மனைவியை யார் பார்த்துக்குவா? ஒரு தாயும் தகப்பனும் இருந்து வளர்க்கும்போது தான் ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு தாய் மட்டும் வளர்த்தா கூட தகப்பன் இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து தான் வளர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை என்ன தப்பு வேணா செய்யும். அம்மா மன்னிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு அப்பாவும் இருந்து வளர்க்கும்போது ஒருத்தர் மேலே பயம் இருக்கணும், ஒருத்தர் மேலே பாசம் இருக்கணும். ஒருத்தர் பாசத்தை காட்டணும், ஒருத்தர் பயத்தை காட்டணும். பயம் ஏன் காட்டணும்னா, அது தவறு செய்யும்போது மட்டும்தான் பயத்தை காட்டணும். எல்லாத்துக்கும் எடுத்த எடுப்புக்கெல்லாம் நம்ம பயத்தையும் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது.